ஹலோ ட்ரக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆஃப்டர் அ லாங் கேப் இப்போ தான் நான் போய் வாட்ஸ்அப் சேனலில் போயிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு வந்த உடனே எனக்கு உங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்காக. ஸோ தட்ஸ் வை. அண்ட் தயவு செஞ்சு இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் சவுண்டு, அந்த இரைச்சல் சவுண்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு இப்போவே ரெக்கார்ட் பண்ணிடணும்னு தோணுது. இட்ஸ் ஓகே. என்ன மானங்கெட்ட மைண்டோ தெரியல. ஆக்சுவலி தீசிஸ் சப்மிஷன் இன்னும் டுமாரோ நான் பண்ணும். ஆனால் நான் உட்காந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது என்ன கொழுப்பு இருக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் நீ பேசுகிறத விட எங்கே போனேன் எவ்வளோ நாளா? நாங்களாம் உங்களுக்கு அவ்வளோதானே, மறந்துட்டிங்களா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. சாரிடா தங்க பிள்ளைங்களா. ஆக்சுவலி இது என்னோட மிஸ்டேக் தான். ரொம்ப 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 சாரி. ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் ஸ்டேட், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட் சேனல் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. அதை கரெக்ட் பண்ணுறதுலையே எனக்கு ஃபுல்லாகவே எஃப்எஃப் போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் சுத்தமாக போயிடுச்சு எனக்கு. அதனால தான் என்னால் இதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்டே போயிடுச்சுடா. அண்டு வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கரை அப்படிலாம் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இப்போ உட்காந்து நான் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஃபேனோட சவுண்ட் கேட்கக்கூடாதுன்னு. பிகாஸ் வெளியில் உள்ள சவுண்டை ஃபேன் போட்டால் மட்டும்தான் மர்ச் பண்ண முடியுது. அண்டு ஒன்ஸ் அகெயின் சாரி மை தங்க பிள்ளைங்களா, சாரி மை ட்ரகீஸ். அண்ட் யா, நாம் வந்தாச்சு. சேனல் நேமும் மாற்றிருப்போம், எனக்கே மறந்துடுச்சு, சாரி. ஓகே, இதுதான் நம்மளோட சேனல். யாரும் சேனலுக்கான ஒரு சொல்லிலாம் தேடக்கூடாது. ரீசன்ட் டேஸாக டேக் கூட மொமெண்ட்ஸ் பார்த்து நீங்கள் எவ்வளோ ஹாப்பியானீங்களோ அதே மாதிரி தான் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். எஸ், இப்போ ஒரு மாதிரி பூஸ்டப் ஆகிடுச்சு. அண்ட் இவ்வளோ நாளாக போடாதனால ஒய்டியோட அல்காரிதம் நம்மளை ஒரு மட்டமான சேனல்னு தான் நினச்சிருப்பான். பட் இட்ஸ் ஓகே. என் பட்டுக்குட்டி முடிஞ்ச அளவு ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி அண்ட் நீங்கள் எப்போவுமே க்யூட்டாக கமெண்ட் பண்ணுவீங்கள, அந்த கமெண்ட்டையும் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இட்ஸ் மார்னிங். அப்போது பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு சாங்காக ரெடி பண்ணணும் அப்படின்ட்டுன்னு அவங்கவுங்க அப்படியே பரபரன்னு வேலை பார்த்துட்ருக்காங்க உங்கள் ஸ்டூடியோவில். அப்போ இந்த சைட் தாயும் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஸோ இதில் ஜேகே தான்டா டாப். ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது ஜேகே கிட்ட இருந்து கால் வருது. ஓ பேபி, எழுந்துக்குவியா மாட்டியா? எவ்வளோ நேரம் தாண்டா வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது உனக்காக. டேய் தூங்க மூதி, நைட்டு நல்லா சரக்க போட்டு 2 ஹவர் உன்னை விடாமல் மூச்சு முட்டை மொத்தம் போடுதன்ல, அந்த மயக்கத்துலேருந்து நீ இன்னும் எழுந்துக்கலையா? அப்படின்னு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். இந்த சைடு நம்ம தாயம் அப்படியே பெட்டில் நல்லா குப்பரை படுத்திருக்கான். தயாங்கோட உதடு ஃபுல்லா ஜேகேயோட அந்த லவ்வை காட்டினது தான் இருக்கு. அப்போ தயாங்கும், ஓ என்னது இது, காலங்காத்தாலே சூரியன் மூஞ்சி மேலே அடிக்கிற அளவா தூங்குவேன். மணி எத்தனை? ஐயோ அம்மா, என்ன வலிக்குது அப்படின்னு பார்த்தா அப்போதான் அவனுக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. டே ஃப்ராடு பயலே, இந்த 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 முயல் குட்டியை வச்சுட்டு நேற்று நல்லா போதையை போட்டு என் மேலே ஏறி உட்காந்து என்னை மூச்சு முட்டை அந்த மாதிரி பண்ணிட்டான்ல. இது அப்படியே வலிக்குது எனக்கு. ஆனால் நானும் சேர்ந்து குடிச்சனால அவனையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, என்னையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. டேய் முயல் மூஞ்சா, என்னடா பண்ணி வச்சிருக்க? கேட்டால் அது ஒரு மாதிரி மேக்னெட் மாதிரி என்னை இழுக்குதுங்கிற. இழுக்குதா உனக்கு? நடுவில் எதையாச்சும் ஸ்டீலை தூக்கி வைக்கணும், அப்போனாலும் ஒட்டிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஃபோனை சைலண்டில் போட்டு நல்லா தூங்கியிருப்பான். அச்சோ, ஃபோன் சைலண்டில் இருக்கு, இது எப்படா நான் சைலண்டில் போட்டேன் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். அப்போது நேற்று அப்படியே குடிச்சிட்டு 2 பேரும் நல்லா மூச்சு கூட விட முடியாத அளவு முத்தம் கொடுத்துட்ருக்காங்க. தயம் தயம் என்னடா பண்ணுற? அவனை ஸ்டாப் பண்ண. டிஜேயே, அவன் எவ்வளோதான் ஸ்டாப் பண்ண வந்தாலும் நீ ஸ்டாப்பே பண்ணக்கூடாது, புரியுதா? அப்படின்னு விடாமல் இழுத்து நல்லா நச்சுன்னு அடிச்சிட்ருக்கான். அவனோட உதரை பிடிச்சி நல்லா கடிக்கிறான். அப்போது
தயாங்க்கு ஃபோன் ரிங் ஆகுது. அப்போ தயாங்கும், பேபி பேபி ஃபோன் ரிங் ஆகுது. ஓய் பன்னிக்குட்டி, என்ன முத்தம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஷவம் வந்தாலும் அப்படின்னு ஜேகே தான் தயாங்கோட ஃபோனை வாங்கி அதை சைலண்டில் போட்டு அதை பெட்டு மேலே தூக்கி போட்டிருப்பான். ஸோ இப்போ அது ஞாபகம் வருது. அட பாவி, நேற்று நீ தானே என்னோட ஃபோனை சைலண்டில் போட்டு போன. இப்போ பாரு, அது உனக்கே பேக் ஃபயராக வந்து அமைஞ்சிருச்சு. அச்சோ, 15 மிஸ்டு கால்ஸ். அப்போ தயாங் ஜேகேவை அவனோட ஃபோனில் வந்து ஹனின்னு சேவ் பண்ணி வச்சிருப்பான். இந்நேரம் அந்த முயல் மூஞ்சி வாடி போயிருப்பான். என்னை நேரம் நம்ஜும் நல்லா திட்டிகிட்டு இருப்பான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஐயோ குருநாதா நான் இல்லை, அவன் தான் காரணம் அப்படின்னு அவனும் ரொம்ப வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான். ஓ என்ன அவனுங்க என் லிட்டில் டைகருக்கு என்னாச்சு? வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்லாம் வந்துட்டு போயிருக்கு. ஆனால் நான் பண்ண மெசேஜை பார்க்கல, நான் கால் பண்ணதுக்கு ஒரு கால் பேக் இல்லை. ஷேடா நினச்சிக்கிட்டு இருக்க. நேற்று நைட்டு கொடுத்தது பத்தலைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸே இல்லாமல் உன் உதட்டோட என் உதட்டு நல்லா பொண்ணுக்கு வெளியவே தெரியாத அளவு அடிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கும் கொஞ்சம் கீழே போயிட்டு எல்லாத்தையும் முடிக்கணும். அப்போதான் உனக்குலாம் கொழுப்படங்கும்ல அப்படின்னு தயாங் மேலே அவன் கோச்சிட்டு இருக்கான். அவன் தான் அந்த ஃபோனை சைலண்டில் போட்டான் அப்படிங்கிற ஒரு ஞாபகமே இல்லாமல். அப்போது தயாங்கும் அப்படியே வேகமாக ரெடி ஆகிட்டு ஸ்டூடியோவுக்கு வர்றான். அப்போ எல்லா மெம்பர்ஸும் அன்னைக்கான ப்ராக்டிஸில் ஒரு ஹாஃப் ப்ராக்டிஸை முடிச்சிருப்பாங்க. அப்போ அவன் ரொம்ப லேட்டாக வர்றான். வந்ததுமே ஜேகேவை தான் பார்க்குறான். அவன் ஒரு ஓரமாக அப்படியே இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணதில் டயர்டாகி படுத்துட்டு இருக்கான். அச்சச்சோ, போச்சு இந்த முயல் என்னை எப்படி முறைக்கிறான். அவனோட டயர்டான ஃபேஸில் அந்த கோவமான இந்த 2 கண்ணு என்னை பார்க்குறது நல்லா தெரியுது. ஆனாலும் அந்த 2 கண்ணில் போயிட்டு இந்த கண்ணில் ஒரு முத்தம், இந்த கண்ணில் ஒரு முத்தம் கொடுத்து எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடுவேன். டேய் தயாங்கா, இது யாரு? குருநாதா நீயா? அது வந்து எதுவிடா ப்ராக்டிஸ்க்கு லேட்டு? இந்த சின்ன வீணா போனவன் தான் லேட்டாக வருவானா, நீயும் இப்போ லேட்டாக வந்துட்டு இருக்கியா? அப்போ ஜேகேவும் சில அறிவு இல்லாதவங்களுக்குலாம் அப்படிதான். ஓஹோ, சாருக்கு மட்டும் அப்படியே ஐக்யூ ஹை லெவலில் இருக்கு பாருங்க. அது ஒரு சில எலி பண்ண வேலை நேற்று அது தாண்டா நம்ஜுனா. இங்கே பாரு, இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சு விட்டுரு, நெக்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு அப்படியே சேர்ந்து போய் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ டேக்கு கூட ஒரு ஸ்டெப்பு வருது. அதில் 2 பேர் அப்படியே ஒரு மாதிரி ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சுட்டு அப்படியே 2 சைடு மூவ் பண்ணி போகணும். அப்போ தயாங்கூட கண்ணில் ஃப்ராடு நேற்று நைட்டு என்ன நல்லா முடிச்சு விட்டுட்டு இப்போ எப்படி கோவமாக பார்க்குது பாரு. அப்போ அப்படியே இந்த சைட் ஜேகேவோட பாவ். என்னடா பார்க்குற? அப்படியே அந்த போதக்கண்ணை வச்சு நான் மைக்கிடலான்னு பார்க்குறியா? முடியாது, நீ உன்னை மாற்ற முடியாமல் விட மாட்டேன்டா டே அப்படின்னு அவன் செம்ம கோவத்தில் இருந்துட்டு இருக்கான். ரீசனே அவன் தான் அப்படின்னு தெரியாம. அப்போ எல்லாமே அப்படியே முடியுது. எல்லா மெம்பர்ஸும் குளிக்கிறதுக்காக அப்படியே வெளியில போயிடுறாங்க. அப்போ தயாங் மட்டும் அவங்களோட ஷூ லேஸை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜேகே அந்த சைட் போகவும், மிஸ்டர் முயல் மூஞ்சா, இங்கே யாரும் இந்த முயல் மூஞ்செல்லாம் கூப்பிட வேணாம் என்ன? ஓ கோவமா இருக்கீங்களா? கோவமா? ஏன் மூஞ்சி பார்க்க மாட்டியா? நேற்று என்ன என்னென்னமோலாம் பண்ண, என் உதடல எச்சு கூட காய விடாத அளவு பாரு இப்போ எப்படியெல்லாம் வலிக்குதுன்னு அப்படின்னு ஒரு மாதிரி நெளிப்பு எடுக்கிற மாதிரி கையெல்லாம் தூக்குறான். அப்போ தயாங்கோட இடுப்பு அப்படியே தெரியுது. ஐயோ, இந்த லிட்டில் டைகரன் அப்படியே அவன் இடுப்பை காட்டியே ஏத்துறானே, சூடு ஏத்துறான்டா எனக்கு வேற. டேய் தம்பி எழுந்துறாதென்ன அப்படின்னு அவனும் அப்படியே போயிடுறான் அவனை கண்டுக்காத மாதிரி. அப்போ நம்ஜன் ஹோபி எல்லாரும், டேய் அவனுங்களுக்குலாம் சண்டைன்னு நினைக்கிறேன், அதான் மூஞ்சி திருப்பிட்டு போகிறான். அப்போ ஹோபியும், டேய் ஜின்னே என்ன சண்டையாமே, பாடுறா. டேய் ஹோபியா, வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் கிட்டேவா, எனக்கு தெரியும் யாருக்கு சண்டைன்னு. ஜங்குக்கு தான் தயாங் மேலே கோவமாக இருக்கான்,
அப்படின்னு அவங்களும் அவங்க 2 பேரை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைட் ஜிமின் அண்ட் சுகா 2 பேரும் அவங்க ஐஸாலே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மெம்பர்ஸ் எல்லாரும் டேய் எல்லாரும் ரெடியாங்கண்ணே, வெளில போயிட்டு ஆர்மிஸ்க்கு ஒரு லைவ் போட்டுடலாம். அப்போ எல்லாத்துக்கும் செம்ம குஷி ஆகுது. ஆர்மிஸ் எல்லாரும் ஓட்டி செம்ம லைவ் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆவாங்கன்னு. அப்போ அப்படியே வெளியிலேயும் போகிறாங்க. ஜங்குக்கும் அழகாக ரெடி ஆகிக்கிறான். தயாங்கும் அவனோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையும் மாட்டிக்கிறான். அப்பயும் ஜேகேவை பார்க்குறான். என்ன பார்க்க மாட்டியா? ஓய் என்ன இன்னைக்கு அழகாக வேற இருக்கா? ஆசை பொண்டாட்டி இப்படி நிற்கிறான் பார்க்க மாட்டானே. அட பாவி, கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டியா அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக பவுட் பண்ணிட்டு அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஜேகே செம்ம கோவத்தில் அப்படியே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஐயோ, அந்த நாட்டுக்கட்டை இடுப்பு தாண்டா தயாங்க அவங்ககிட்ட நீ இழுகுது. டேய் அப்படியே நாக்க வச்சு நக்கிடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவனுக்கு அப்படியே எச்சி ஊறிட்டு இருக்கு தயாங்க பார்த்ததும். அப்போ எல்லாரும் வெளியில வந்துட்டு அப்படியே லைவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த லைவ்ல அப்படியே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். அப்போ ஜேகே வேணாம், இவன் நம்ம பின்னாடி இருந்து கட்டி பிடிச்ச மொத்தம் கொடுத்து அதுவும் நமக்கு பெண் கழுத்தில் மொத்தம் கொடுத்தானா நம்ம அப்படியே ஏறிடுவோன்னு தெரியும். அப்புறமா சமாதானம் ஆகிடுவோம். இவனை மட்டும் பின்னாடி கட்டி பிடிக்கவே விடக்கூடாது. அவனை எப்படியாச்சும் முன்னாடி இழுத்து விட்டுறணும் கட்டி பிடிக்கும் போது அப்படின்னு தயாங்கோட கையை இழுத்து அப்படியே முன்னாடி விடலான்னு பார்க்குறான். ஆனா ஹோ முயல் மூஞ்சா, யோ என்னோட பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட், எனக்கே இப்போ அவனை பார்க்கும்போது எச்சி ஊறுது. எல்லாம் சந்தன கட்ட மாதிரி இருக்கானே. இன்னைக்கு நைட்டு நம்ம அவனை வேட்டையாடிடணும், அவன் நம்மளை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு அப்படியே ஜேகேக்கு பின்னாடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். யோயோயோ டேய் வந்துட்டானே. டேய் ஜேகே, அவனை நீ முன்னாடி இழுத்து விடணுங்கிறது தானே பிளானே. ஆனால் என்னடா உனக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி வந்துட்டான், கட்டி வர பிடிக்கிறானே. ஐயோ இந்த தடவை வர தடவுறானே அப்படின்னு அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறான். ஆனால் வெளியில் மட்டும் முறைப்பா அப்படி நின்றுட்டு இருக்கான். அப்போ தயாங் போயிட்டு ஜேகேவோட கழுத்து பின்னாடியே ஏன்டா முயல் குட்டி, என்கிட்டேருந்து நீ தப்பிக்க முடியுமா அப்படின்னு நல்லா ஜேகேவை அசை விடாத மாதிரி செம்மையா கட்டி பிடிச்சிக்கிறான். டேய் நாட்டுக்கொட்டை, என்ன ஏன்னா அவனை போட்டு இப்படி அமைத்துட்டு இருக்கான். நேற்று நைட்டு அவனை அமத்துக்கு பழி வாங்கிட்டு இருக்கானடா ஜேகே. இந்த லிட்டில் டைகரை வச்சுட்டு என்னமா நடந்துக்கிறான். ஒரு மாதிரி என்னை விட இவன் தான் கிண்ணன் இருக்கான் போலே. பார்த்தல்ல, இன்னைக்கு உன்னை முடிச்சு விட போறேன். நீ நினைச்சிருப்ப என்னை முடிச்சு விடணும்னு, ஆனா இன்னைக்கு நான் தான் உன்னை முடிச்சு விட போறேன் அப்படின்னு தயாங் அப்படியே ஒரு மார்க்கமா பல சிந்தனைகளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஜேகேக்காக. அப்ப லைவ்ல ஹாப்பியா முடிச்சதும் அப்படியே தயாங்கும் என்ன இப்ப பேச மாட்டியா நீனு? என்ன யார் நீ ஃபர்ஸ்ட்? தயாங் தானே, உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும்? போய் வேலையை பாக்குறியா? இப்பவுமா அப்படின்னு அப்படியே அவன் போட்டிருக்க லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்துறான். இப்பவும் நான் யாருன்னு தெரியாதா? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த உள்ளி இடுப்ப கட்டி மயகிறியாடா? அங்க வந்து நக்கணும் போல இருக்கு. பச்சா சொல்லணும்னா அப்ப வந்து நக்கிக்கோ கடிச்சிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஓ இப்படிலாம் கூப்பிட்டா வந்துருவேனா? இதை விட கால் அடிக்கல அப்படின்னு தயாங்கோட இடுப்ப நல்லா பிடிச்சிட்டு அப்படியே செவத்து சைடு தள்ளிட்டு நெத்தியோட நெத்தியா வச்சு ஒரு மாதிரி பாக்குறான். அவனோட பார்வையிலே தெரியுது தயாங்க அவன் எவ்வளோ ஒரு மாதிரி பசையோட சாப்பிட போறான்னு. உனக்கு ஞாபகம் இல்லையா, நேற்று நைட்டு அப்படியே உதட்ட கடிச்சு இழுத்துட்டு இருந்தல்ல வேம்பயர் மாதிரி அந்த ரத்தத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு? ஆமா, அதுக்கு இதுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு இன்னும் நல்லா டைட்டா பிடிக்கிறான். அப்போது ஃபோன் ரிங் ஆச்சுல, அப்போ யார் சைலண்ட் போட்டது? அப்போதான் ஜேகேக்கே ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள வருது. ஜே நீ தான் அந்த வேலையை பண்ணி விட்டு செல்லத்து மேலே கோவமா இருக்கியா? ஓ ஆக்சுவலி பார்த்தா நான் தான் இப்போ கோவமா இருக்கணும். காலங்காத்துல வீட்டுக்கு வந்து எழுப்பாம இப்போ நான் தான் கோவமா இருக்கேன், கிளம்பு. ஓ கோவமா இருந்தா உனக்கு எப்படியெல்லாம் சமாதானப்படுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அப்படியே கார்ல எடுத்து போயிட்டு அவனோட வீட்டுக்கு தூக்கிட்டு போறான். போனதுமே எதுவுமே பேசல, அப்படியே கீழே உள்ளதான் கழட்டிட்டு அவன் படுக்க பண்ண ஆரம்பிக்கிறான். தயாங்கலாம்
அப்படியே அவனை கீழே தள்ளிவிட்டு அவன் மேலே வந்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி 2 பேரு கூட கோவம், அந்த லவ்வையும் எல்லாத்தையும் அப்படி காட்டிட்டு இருக்காங்க. நேத்தும் கோவம், இன்னைக்கும் கோவமா? இப்ப கோவமெல்லாம் போயிடுச்சா? இன்னும் போல. இன்னொரு தடவை போலாமா? உனக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோ, மொத்தமா உன் மேல உள்ள கோவம் எல்லாம் போயிரும். மை லிட்டில் டைகர் அப்படின்னு அவன் முதல்ல கடிச்சிட்டே பேசுறான். 2 பேத்துக்கும் செம்மையா வேர்க்குது. ஓகேடா, இந்த குட்டியான ஒரு ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இதில் நிறைய மொமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம் தான். இப்போதைக்கு குட்டியாக ரெக்கார்ட் பண்ணதான். அண்ட் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் வருது. அண்ட் எனக்கு அதை பற்றிலாம் சத்தியமாக தெரிலடா. நியூஸும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, தெரில. போர்டு எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சுன்னா நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க. அண்டு இன்னும் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஞாபகத்தில் இருக்கிறது எனக்கு 2 மொமெண்ட் தான். ஒன்று வந்து ஜேகேயோட ஹவுஸில் ஜின், தயாங் அண்டு ஜேகே இருக்கும்போது அந்த க்யூட் மூமெண்ட். அண்ட் இன்னொன்று வந்து ஜேகே அண்ட் தயாங் வந்து ஒரே ஹுடி போட்டுட்டு கேப்லாம் போட்டுட்டு 2 பேரும் அவங்களோட ஹேண்ட்ஸை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்யூட்டாக ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட். அண்ட் வேறு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒன் ஷாட் இதில் என்னோட வாய்ஸ் கர்ணக்கூடமாக இருந்துச்சா இல்லை ஓகே தானா அப்படிங்கிறத வந்து சொல்லிடுங்க. பிகாஸ் கத்தி கத்தி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க ஃபேன் ஓட்டுறதுனால. அண்டு ஓகே இல்லைன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே. அண்ட் அப்புறமா வந்து ஃபாஸ்டிங் வர்ற மந்த்தில், ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபாஸ்டிங். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இப்போ ஒரு பூஸ்டப் வந்து நான் இப்போ உடனே ரெக்கார்ட் பண்ணி உடனே அப்லோட் பண்ணுறேன் நான். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இதே ஒரு பூஸ்டப் எனக்குள்ள எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிச்சதெல்லாம் கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம். பிகாஸ் இந்த மந்தில் ஃபாஸ்டிங் ஒரு டிவோஷனலாக போகும் ஒரு 1 மந்த். ஸோ இடையில முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணுவேன். அண்ட் கண்டிப்பாக பார்க்கலாம்டா. மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் வேணும். எவ்வளோ கமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ ஹைப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹைப் பண்ணிடுங்க. உங்களோட அந்த லவ் எல்லாம் லைக் மூலமாக காட்டிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் பண்ணிடுங்க. டேக் கோட் ரியல் ஸ்டோரி இதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு. ஓகே ட்ராகீஸ், எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.